மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளைய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனி பெயர்ச்சி 2023 பற்றி மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், அவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம், அவருடைய நேர காலங்கள் எப்படி என்பதனை பற்றி பார்ப்போம். புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிருகசிரிடம் 3-4 பாதங்கள் மற்றும் திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை கொண்ட மிதுன ராசி நேயர்களே, தும்பை பூ சிரிப்பும் பலரை வழிநடத்தும் அளவுக்கு பட்டறிவும் எடுத்த காரியத்தை முடிக்கும் வல்லமையும் கொண்ட நீங்கள் காசு பணத்திற்காக கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். இதுவரை உங்கள் ராசியில் 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி 2023 டிசம்பர் 20ஆம் தேதி முதல் 2026 மார்ச் 7ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் இனி எல்லாவற்றிலும் முன்னிலை வகுப்பீர்கள். மனதில் சாதிக்க முடியும் என்று தன்னம்பிக்கை துளிர்விடும். சவால்களை எதிர்நோக்கி செயல்படுவீர்கள். ஆனால் வெற்றி நிச்சயம் உண்டு. நினைத்த இலக்கை அடைவீர்கள். மகனுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பழைய கடன்களை தீர்க்க உதவிகள் கிடைக்கும். சொந்த வீடு வாங்குவீர்கள். வழக்கில் நல்ல தீர்ப்பு. பங்காளி பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடைய பார்வைகளாக சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சனி பகவான் உங்களின் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். அதே மாதிரி ரண ரோண ருத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளை அடக்கும் வல்லமைகளும் நோய்களிலிருந்து விடுதலையும் அடைவீர்கள். சனி பகவான் லாபஸ்தானத்தில் லாப வீட்டை பார்ப்பதால் சாதுர்த்தியமாக பேசி சாதிப்பீர்கள். எதிர்பாராத வகையில் பணங்கள் வந்து சேரும். சிரித்த முகத்துடனும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிக துணிச்சல் மிக்கவர்கள். நல்ல மன உறுதி உடையவர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். பொறுமை அற்றவைகளாக இருப்பார்கள். எல்லாம் தெரியும் என்ற கர்வம் உடையவர்களாகவும் அனைவரிடத்திலும் சகசமாக பேசும் தன்மை உடையவர்களாகவும் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை தருவதில் இவர்கள் மாதிரி எவரும் இல்லை என்று சொல்லலாம். பசி தாங்கும் சக்தி இல்லை. எனவே நேரத்திற்கு உணவு அருந்துவது உடலை பாதுகாப்பது நன்று. சூடான உணவு வகைகளை விரும்பி ருசித்து சாப்பிடக்கூடிய இவர்கள் கவனத்துடனும் கையாளுவது மிக சிறப்பை தரும். கடினமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் காசு விஷயத்தில் மிகுந்த கவனம் உடையவர்களாகவும் நெருங்கிய உறவினர்கள் அரசு பதவியில் இருப்பவர்களாகவும் எந்த விதமான விஷயத்திலையும் தங்களை தாங்களே முன்னிறுத்தி கொள்பவர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் என்று யாரையும் கூற முடியாது. தங்கள் முதலாளிக்கு விசுவாசியாக இருப்பீர்கள். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் சொந்த தொழில் ஆர்வம் அதிகமாக இருப்பவர்களாகவும் இருப்பீர்கள். சனி பகவான் நட்சத்திர சஞ்சாரம் என்று எடுத்துக்கொண்டோமானால் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் லாப ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் மேல் செல்வதால் இக்காலகட்டம்
பழைய கடனை தீர்ப்பதற்கும் புது வழி பிறக்கும். சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொண்டை புகைச்சல், யூரினஸ் இன்ஃபெக்ஷன், காய்ச்சல் வரும். கவனம் தேவை. ஜனவரி 24 பிறகு சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் இக்காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பராமரித்து பணி மேற்கொள்வீர்கள். மகனுக்கு அயல்நாட்டு வேலைகள், அயல்நாட்டு தொடர்புடைய கம்பெனி, அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகள் அமைவதற்கான நேரம் கைகூடி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளுக்கு சொந்த இடத்திலேயே வரன் அமையும். சொந்த ஊரிலே வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வியாபாரம் நல்ல லாபத்தோடு இயங்கும். ஏப்ரல் 24 முதல் ஏப்ரல் 25 வரை, அதாவது 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உங்களுக்கு சப்தம ஜீவனாதிபதியான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய மேல் செல்வதால் மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்கள் மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். இல்லத்தரசிகளே, தங்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீர்கள். பிள்ளைகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாமனார் மாமியாருடன் வந்த கருத்து மோதல்கள் நீங்கி அலுவலகம் செல்லும் பெண்கள் இனி பணியில் நிரந்தரமாக்கப்படுவீர்கள். கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரும். மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி பெறுவீர்கள். நன்கு உழைத்தால், கடினமாக உழைத்தால் தேர்வின் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி விரும்பிய கோர்ஸ் கண்டிப்பா இவர்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்கள் இவர்கள் மேல் அன்பு மரியாதை செலுத்துவார்கள். வியாபாரிகளே, மற்றவர்களின் பேச்சை கேட்டு தவறாக முதலீடு செய்ய வேண்டாம். முதலீடு என்பது மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அல்லது இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்பட உங்களுக்கு சனி பகவான் அருள் புரிவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய சரக்கு நிலவரங்கள், அதே விலை நிலவரங்கள், விலைவாசிகளுடைய ஏற்றத்தாழ்வு, சந்தைகளுடைய நிலவரங்களை கொள்முதல் செய்யக்கூடிய தன்மைகள், இவற்றையெல்லாம் முன்கூட்டியே ஆராய்ந்து வைத்து அதற்கு ஏற்றாற்போல் வியாபாரிகள் காய் நகர்த்துவது மிகுந்த சிறப்பை தரும். இல்லை என்றால் அகப்பட்டு கொள்வீர்கள். கெமிக்கல், இரும்பு, பாசுமதி அரிசி, எண்ணெய் வகைகளில் அதிக லாபம் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்ல விலை ஏற்றம் இந்த வருடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்தில் இனி உங்கள் கை ஓங்கும். உங்களை புரிந்து கொள்ளும் அதிகாரிகள் வந்து சேர்வார்கள். உங்களை பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேர்வார்கள். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். பழைய சம்பள பாக்கிகள் இவைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், புது புது ஆர்டர்கள், புது புது முயற்சிகள், புதிய சிந்தனைகள் இவற்றையெல்லாம் மேலோங்கி நடக்கக்கூடிய காலமாக இனி வருகின்ற 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். சனி பகவான் உங்களை தலை நிமிர வைப்பார். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவார். பரிகாரம்: விழுப்புரத்தில் அருகில் உள்ள திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள கல்பட்டு என்ற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சாந்த சனீஸ்வர பகவானை புனர்பூச நட்சத்திரத்தில் சென்று குடும்பத்தினரோடு சென்று வழிபட்டு வணங்கி வருவதால் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கடன் சுமைகள், வேலைவாய்ப்பின்மை, குழந்தை போன்ற சகல செல்வங்களும் சகல பாக்கியங்களும் பாக்கியாதிபதியாக நின்று உங்களிடத்திலே நின்று அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த 2.5 காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். பாக்கிய சனி காலம் என்பதால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் ஊரில் அருகாமையில் அல்லது உங்கள் தெருவின் அருகில் அமர்ந்து கிழக்கு நோக்கி பார்வை பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயக பெருமானை சிவப்பு பூக்களால்
சிவப்பு வஸ்திரத்தால் சிவப்பு நிறத்தின் மூலமாக உங்களை நீங்களே அவர்களை வணங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி உங்களுக்கு வழிவிட்டு கொடுப்பார் என்றால் இதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. அதனால் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இந்த குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.